இங்கே பாருங்கள், நம்ம மருதாணியை நம்ம பறித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை, அப்படியே வெறும் மருதாணி இலை மட்டும்தான் போட்டிருக்கோம். இதை தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். அதுக்குள்ளேயே மேலே இருக்கிறதுல கலர் மாறி இருப்பாருங்க. உள்ளுக்க வந்து க்ரீன் கலரில் இருக்குது, மேலே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். சூப்பராக பிடிக்கும் நம்ம மருதாணி. மற்றவங்க மாதிரி அதை சேர்த்தா இதை சேர்த்தோம்னா நாங்கள் எதையும் சேர்க்கலை, ஒன்லி மருதாணி இலை மட்டும்தான். அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இது நம்ம எல்லோரும் வச்சு 4 பேர் வச்சுமே மிச்சமாக இருக்கும். அவ்வளோ மருதாணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் இப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறது. உங்களுக்கு வைப்பா, வாங்க மருதாணி. எனக்கு ஹோம் இருக்கு. வாப்பா வாப்பா, அப்பா வாங்க. கொண்டாப்பா வைக்க கொடுங்க கொடுங்க. நான் வேற சாணி தட்டுற மாதிரி தட்டுறேன் பாரு என் வீட்டுக்காரரு. கொடுப்பா. ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்காரருக்கு தான் வைக்க போறோம் பாருங்க. என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்கார சொல்ற மாதிரி நான் அள்ளி தட்டிடுவேன். காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வச்சுட்டு காட்டுறோம் எல்லாம் எப்படின்னு. நாங்கள் சும்மா சிம்பிளாக தாங்க வைப்போம், நிறைய டிசைன்லாம் போட மாட்டோம். அப்படியே 5 விரலுக்கு அள்ளி அப்பளம் பொறுத்த மாதிரி வச்சு விட்டு நடுவில் 4 ரவுண்டு 5 ரவுண்டு வச்சு விட்ருவோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைக்கு வச்சாச்சு. இங்கே ஒரே ஒரு கைக்கு வச்சதுக்கு ஏன் விரல் எப்படி செவந்து போச்சுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஒரே ஒருத்தருக்கு தான் வச்சிருக்கேன். என் கை இப்படி வச்சே செவந்துரும் போல தெரியுதே. நான் எப்படி மருதாணி வைக்கிறதுன்னு ஒரு கையில் உங்களுக்கெல்லாம் வச்சே என் கை செவந்து போச்சு. இதில் எப்படி நான் இந்த விரலில் மருதாணி வைக்க முடியும்? பாருங்கள், காலையில் என் வீட்டுக்காருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து இந்த மற்ற எல்லோரும் ஒவ்வொருத்தராக வைப்போம்.